சற்று முன் திடீரென திமுகவிற்கு தாவினார் வானதி சீனிவாசன். ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி, அதிர்ச்சியில் மோடி. பொதுவாக பாஜக கட்சியை தேசிய அளவிலும் மாநில அளவிலும் கணிக்கவே முடியாது. எப்போது யாரை எந்த பதவிக்கு கொண்டு வருவார்கள் என்றெல்லாம் கணிக்க முடியாது. இந்த நிலையில்தான் சமீபத்தில் பாஜகவில் நடந்த சில மாற்றங்கள் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு மாநிலங்களிலும் தேசிய அளவிலும் பாஜக கடுமையான மாற்றங்களை சந்தித்து வருகிறது. பாஜகவின் பல்வேறு பதவிகளுக்கு தேர்தல்களும் நடக்க தொடங்கியுள்ளன. விரைவில் பாஜகவிற்கு புதிய தேசிய தலைவர் தேர்வு செய்யப்படலாம். அதாவது தற்போது தலைவராக உள்ள ஜே.பி. நட்டா விரைவில் மாற்றப்பட உள்ளார். அதோடு மட்டுமல்லாமல் பாஜகவிற்கு புதிய பொதுச் செயலாளர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். அதில் அண்ணாமலை பெயரும் அடிபட்டு வருகிறது. பாஜக தேசிய பொதுச் செயலாளர்களில் அண்ணாமலையும் ஒருவராக நியமிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. தேசிய அளவில் மட்டுமின்றி பல மாநிலங்கள் அளவிலும் பாஜகவில் மாற்றம் நிகழ்ந்து வருகிறது. உதாரணமாக டெல்லியுடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக பாஜக டி. ராஜா சிங் கட்சியில் இருந்தே விலகியுள்ளார். ஹைதராபாத் கோஷமஹால் சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏ டி. ராஜா சிங் பாஜகவின் தெலுங்கானா மாநில தலைவர் ஆவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மூத்த தலைவரும் முன்னாள் எம்எல்சியுமான என். ராமச்சந்திர ராவ் தெலுங்கானா மாநில பாஜக தலைவராக தேர்வாக வாய்ப்புள்ளதாக வந்த தகவல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த ராஜா சிங் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். தெலுங்கானா என்று மட்டுமல்லாமல் பல மாநிலங்களில் இதே போன்ற அரசியல் மாற்றங்கள் பாஜகவில் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இதை குறிப்பிட்டு பேசும் பாஜக நிர்வாகிகள் சிலர் பாஜகவில் என்ன நடக்கும் என்று உறுதியாக எங்களால் கூட சொல்ல முடியாது. ராஜா சிங் கட்சிக்காக பல வழக்குகளை எதிர்கொண்ட நிர்வாகி, கட்சியின் முக்கியமான எம்எல்ஏ. தெலுங்கானாவில் அவர் கட்சியின் முகம். அவரை கட்சியை விட்டு போவதாக கூறிவிட்டார். அதோடு நிற்காமல் தமிழ்நாட்டிலும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அண்ணாமலை போன்றவர்கள் பதவி போன பின் வேறு பதவி எம்பி போஸ்ட் கிடைக்காமல் உள்ளனர். இதனால் பாஜகவில் எப்போது என்ன நடக்கும் என்று கணிக்க முடியவில்லை. அதனால் எதையும் கணிக்க முடியாது. நடிகை மீனா போன்றவர்களுக்கு பதவி வழங்கப்படுமா, மத்திய இணை அமைச்சர் ஆவாரா என்பதையும் இதே காரணத்திற்காக கணிக்க முடியாத சூழல் உள்ளது. மீனா விவகாரத்தில் பாஜக தேசிய தலைமை எப்போது என்ன முடிவு எடுக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியாத சூழல் உள்ளது என்கின்றனர். மீனா விரைவில் பாஜகவில் இணையலாம் என்றும் கட்சியில் அவருக்கு முக்கிய பதவி அளிக்கப்படலாம் என்றும் பேச்சுக்கள் அடிபடுகின்றன. இந்த செய்தி பாஜகவின் மூத்த தலைவர்கள் பலருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் மீனா குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை சந்தித்தார். இந்த சந்திப்புகளுக்கு பின்னரே அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்ற செய்திகள் வெளியாக தொடங்கின. இந்த நிலையில் நடிகை மீனா, குஷ்பு மற்றும் இன்னும் 2 பேருக்கு பொறுப்புகள் வழங்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. பாஜகவில் இருக்கும் மூத்த நிர்வாகிகள் வானதி சீனிவாசன், தமிழிகை சவுந்தரராஜன் ஆகியோர் இந்த தகவலால் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. மீனாவின் நியமனம் குறித்து கட்சியில் பலரும் அதிருப்தி அடைந்திருப்பதாக தெரிகிறது. அவருக்கு மட்டும் எப்படி உடனே பதவி வழங்கலாம்? அதுவும் அமைச்சர் பதவியா? அவர் அடிப்படை உறுப்பினர் கூட இல்லையே, இதை எப்படி அனுமதிப்பது என்ற கேள்விகளை மூத்த நிர்வாகிகள் எழுப்புவதாக கூறப்படுகிறது. பாஜகவில் மீனாவிற்கு பதவி கிடைக்குமா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது நயினார் நாகேந்திரன், நீங்கள் சொல்கின்ற விஷயத்தில் இருந்து ஒன்றை மட்டும் தெளிவாக புரிகிறது. பாஜகவில் நிறைய பேர் தற்போது இணைந்து வருகிறார்கள். அப்படி வருபவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். நான் வந்த பின்பே கட்சியில் பலர் இணைந்தனர். நான் வந்த பின்பே என் சந்திப்பிற்கு பிறகு சரத்குமார் அவரின் கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் இணைந்தார். குஷ்புவுடன் நடந்த சந்திப்பிற்கு பின்னர் அவர் பாஜகவில் இணைந்தார். நடிகை மீனாவும் அதே போல் பாஜகவுக்கு வந்தால் வரவேற்கத்தக்கதுதான் என்று நயினார் நாகேந்திரன் சூசகமாக கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் பாஜகவில் மூத்த தலைவர்கள் நிறைய பேர் இருக்கும்போது அவர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகள் கொடுக்காமல் சமீபத்தில் இணைந்த பிரபலங்களுக்கு பதவிகள் கொடுத்ததால் அதிருப்தியில் இருந்து வந்த வானதி சீனிவாசன் இனி பாஜகவும் வேண்டாம், மோடியும் வேண்டாம் என்று முடிவு எடுத்து விரைவில் பாஜக கட்சியில் இருந்து விலகி திமுகவில் இணைய உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. இந்த தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.